உங்களை அழிக்க நினைத்தது அழிந்து போகும். உங்களை எது ஓட வச்சதோ அது இல்லாமல் போகிறது. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, இதோ பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எங்க போ, எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு. அப்படின்னா இது என்ன, தன்னை மறைத்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை. சில இப்போ நேரத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளை மறைச்சி வாழ்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த சீசன் உங்களுக்கு முடிஞ்சுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை தெரியுமா? பிள்ளையை கொல்ல தேடினவன் செத்து போயிட்டான். உங்களை அழிக்க நினைத்தது அழிந்து போகும். உங்களை எது ஓட வச்சதோ அது இல்லாமல் போகிறது. உங்களை எது மறைய வச்சதோ, எது உங்களை போய் ஒளிந்து கொள்ள வச்சதோ அது ஒளிந்தது. I decree, I declare that word. உங்களை ஒழிக்க நினைத்தது ஒளிந்தது, உங்களை அழிக்க நினைத்தது அழிந்தது. இப்ப சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு. சிங்கிள் பர்சனா பரவாயில்ல, ஒரு குடும்பமாக கூட்டிக்கிட்டு ஓடினா எப்படி இருக்கும்? நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். உன்னை முடிக்க நினைச்சவன் முடிஞ்சு போனா, உன்னை அழிக்க நினைச்சவன் அழிஞ்சு போனா. என்ன அழகா இருக்குது பாருங்க. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள், எப்பா உன் பிராணனை வாங்க நினைச்சான அவன் பிராணம் போயிட்டுப்பா. ஏமே பாருங்க, பிள்ளைகளுக்கு எதிராக ஒண்ணு வருதுன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு எதிரா, உன் குடும்பத்துக்கு எதிரா வருகிற காரியங்களை நான் பார்த்துக்கிறேன். I will take care of your family. I will take care of your children. Amen.